திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இன்று கார்த்திகை தீபத்தை ஏற்ற முழு பாதுகாப்பு வழங்க காவல் ஆணையருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். தொடர்ந்து விவரங்களை பகிரலாம். மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக இது பார்க்கப்படுகின்றது. நேற்றைய தினம் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் தங்களுக்கான உரிமையை நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் விளக்கு ஏற வேண்டிய இடத்திலே இன்று விளக்கு இன்னும் சற்று நேரத்தில் ஏறப்போகின்றது. திருப்பரங்குன்றம் மலையிலே நேற்று அடிவாரத்தோடு தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் இன்று மீண்டும் மலையேற அனுமதிக்கப்பட இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் காவல்துறை அவர்களை தடுத்தது. இன்று அவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்திலே காவல்துறை பாதுகாப்பு வழங்க இருக்கின்றது. காவல்துறை பாதுகாப்புடன் அவர்கள் மலை மீது ஏறி சென்று நூற்றாண்டு காலமாக இருந்து வந்த வழக்கத்தை மீண்டும் நிலைநாட்ட இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தூணின் மீதுதான் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் இடைப்பட்ட காலத்திலே பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. வரலாற்று குறிப்புகள் தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு சில மத வழிபாட்டு தலங்கள் புதிதாக அந்த மலைக்குன்றின் மீது அமைந்ததன் காரணமாகத்தான் தீபம் ஏற்றிய இடத்தில் இருந்து காலம் காலமாக எந்த இடத்திலே சுடர் எழுந்ததோ அந்த இடத்தில் சுடர் அணைக்கப்பட்டு அதற்கு மாற்றாக வேறு ஒரு இடத்திலே மண்டபத்திற்குள் வைத்து தீபம் ஏற்றப்பட்டது என்பது அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய பெரும்பான்மை கருத்தாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அதை மீள பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து அவர்கள் குரல் கொடுத்து வந்தார்கள். நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். இப்பொழுது நீதிபதி GR சுவாமிநாதன் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய தீப திருவிழா முதல் அந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுவார் என்று பெரும்பாலும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதையும் கடந்து இன்றைய நாளிலேயே இன்னும் 1 மணி நேரத்திலேயே அந்த மலை மீது சுடர் எழ வேண்டும். எந்த இடத்தில் காலம் காலமாக அந்த சுடர் ஏற்றப்பட்டதோ அதே இடத்தில் மீண்டும் தீபச்சுடர் ஏற்றப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பினை நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார். காவல்துறை தான் பாதுகாப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக மதுரை காவல் ஆணையர் லோகநாதனுக்கு அந்த முழு கடமை உண்டு. அவர் அதை செய்ய வேண்டும் என்று தற்பொழுது நீதிபதி தன்னுடைய அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார். இதன் மூலமாக இன்னும் சற்று நேரத்திலேயே திருப்பரங்குன்றம் மலை மீது அந்த சுடர் எழ இருக்கின்றது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 1864 பிறகே அங்கே தீபச்சுடர் ஏற்றப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அந்த இடத்திலே அந்த தூணிலே மீண்டும் ஒரு முறை ஒரு 100 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு தீபம். இன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஏற்கனவே அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்பீல் பண்ணதை நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் தமிழக மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை பகிரவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை தொடர்ந்து பகிரலாம். இந்து அமைப்புகளோடு சேர்ந்து பாஜகவினுடைய இளைஞர் அணியினர் உள்ளிட்டவர்கள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அவர்களும் தங்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருந்தார்கள். காலம் காலமாக ஏற்றப்பட்டு வந்த இடத்திலே மீண்டும் சுடர் எழுவதில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் என்பது அவர்களுடைய கேள்வியாக இருந்தது. இந்த நிலையில் தான் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் இந்த தீர்ப்பிற்கு முழு மனதோடு வரவேற்பு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அங்கே தீபம் ஏறப்போகின்றது. 144 தடை உத்தரவு என்ற ஒன்று பிறப்பிக்கப்பட்டு திருப்பரங்குன்றம் மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக அடித்து வைக்கப்பட்டது. இன்று காலை முதல் உள்ளூர் மக்கள் கூட அந்த மலைப்பாதையை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 144 தடையை நீக்கி இருக்கின்றார், நிறுத்தி வைத்திருக்கின்றார் நீதிபதி அவர்கள். அந்த தடையை அவர் விலக்கி இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.